புத்தகம் படிக்கிறத விட ஈஸி என்னென்னா, இப்போ புத்தகம் படிக்கிறதுல எனக்கு பொறுமை இல்லைங்க. புத்தகம் வந்து கண்டிப்பாக படிக்கணும். இந்த இயந்திர அறிவியலெல்லாம் இருக்கிற வரைக்கும் நம்ம டெய்லி வந்து புத்தகம் கண்டிப்பாக படிக்கணும். அதோடு சேர்த்துக்கிட்டு இன்னொரு விஷயத்தையும் நம்ம கற்றுக்கணும். புத்தகம் படிப்பதோடு மட்டும் நின்று விடாமல், இன்னொரு விஷயம் பிறர் பேசுவதை கேட்பது. பெரியவங்க போயிட்டு பெரியவங்க என்ன சொல்கிறாங்க அதை கேட்கணும். அவங்க அனுபவங்களை சொல்கிறது இருக்குல்ல, அதுவே ஒரு புத்தகம் படிக்கிற அனுபவத்தை கொடுக்கும். அதனால் பிறருடன் பேசுவது, பிறரிடம் பேசுவதன் மூலமாக நமக்கு ஒரு தகவல் கிடைக்கும். அது பெரியவங்களாக இருக்கலாம், அல்லது உங்கள் நண்பர்களாக இருக்கலாம். யார்கிட்ட இருந்தாலும் யார்கிட்ட பேசும்போது அது வந்து ஒரு புத்தகம் படிக்கிற அனுபவம் கிடைக்கும். குறிப்பாக பெரியவங்ககிட்ட பேசும்போது வந்து அவங்க அவங்க அனுபவங்களை சொல்லுவாங்க. அது நமக்கு ஒரு புத்தகத்தை படித்த ஒரு அனுபவத்தை தரும். அந்த அந்த ஆர்வத்தை அப்போ அவங்ககிட்ட போய் பேசணும், அவங்க பேசுகிறத கேட்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். அவங்ககிட்ட போய் பேசினா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். சுவாரஸ்யமான தகவல்களை, சம்பவங்களை, அவங்க வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்களை தெரிஞ்சுக்கலாம். அப்படிங்கிற ஆர்வம் நமக்கு ஒரு புத்தகத்தை படிக்கிற ஒரு ஆர்வத்தை கொடுக்கும். அப்போ தான் இந்த மனுஷங்களை நோக்கி மனுஷங்க போவாங்க. மனுஷங்கிட்ட போய் பேசணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து ஏன் வருது அப்படின்னா, அவங்ககிட்ட பேசுகிறதுனால நமக்கு ஒரு பயன் இருக்குது. நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம், நிறைய அனுபவங்களை தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி பெரியவங்ககிட்ட அப்படி போய் பேசும்போது அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அவங்க பேச்சு துணைக்கு நாம் வந்து உதவி செய்கிறோம். அவங்க பேசுவதை கேட்பது வந்து நாம் அவங்களுக்கு செய்கிற உதவி. அவங்க நம்மக்கிட்ட பேசுகிறது நமக்கு அவங்க செய்கிற உதவி. இப்படி அவங்க பேசுகிறத நாம் கேட்கும்போது, அவங்க சுவாரஸ்யமான சம்பவங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்குல்ல, அதெல்லாம் நினைவு கூறி நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. நம்மக்கிட்ட சொல்லும்போது தான் அவங்களுக்குள்ளே அவ்வளோ சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருக்குது அப்படின்னு அவங்களுக்கும் தெரிய வரும். அப்போது அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு பாசம் ஏற்படும், ஒரு அன்பு ஏற்படும், ஒரு நன்றி உணர்ச்சி ஏற்படும். நமக்கு 4 விஷயம் அவங்க மூலமாக தெரியுதுங்கும் போது நமக்கு அவங்க மேலே ஒரு நன்றி உணர்ச்சி ஏற்படும். இந்த மாதிரி அவங்களுடைய ஆசீர்வாதம் அப்போ தான் கிடைக்கும். நீங்கள் பெரியவங்களோட ஆசீர்வாதங்கிறது பெரியவங்ககிட்ட போய் பேசணும். அவங்க சொல்கிற அனுபவங்களை, கருத்துக்களை கேட்கணும். அப்போ அவங்களுடைய ஆசீர்வாதம், அவங்களுடைய அன்பு தான் அது அவங்ககிட்டேருந்து நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியும். பெரியவங்களோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக தேவை. நீங்கள் கடவுளை போய் வணங்குறீங்கள, கல்லை போய் கடவுள்னு நினச்சி வணங்குறீங்க. அதோட அருள் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அந்த கடவுளோட அருள் வேணும். உண்மையிலே பெரியவங்க தான் கடவுள். அவங்ககிட்ட போய் பேசி அவங்க அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு சில உதவிகளை செய்யணும். அதன் மூலம் அவர்களுடைய ஆசீர்வாதத்தையும் அருளையும் நாம் பெறலாம். பெரியவங்ககிட்டேருந்து நாம் பெறுகிற ஆசீர்வாதமும் அருளும் தான் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு உதவி செய்யும். அவங்ககிட்ட பேசுகிறது ஒரு புத்தகம் படிப்பதற்கு இணையான. அதனால் புத்தகம் படிப்பது மட்டுமே நாம் அறிவை பெறுவதற்கான வழின்னு நினச்சிக்கக்கூடாது. பிறரிடம் பேச வேண்டும், பெரியவரிடம் போய் பேசணும். பேசுகிறது அதன் மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அதில் ஒரு கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற அந்த ஆர்வம் தான் நீங்கள் போய் மனுஷங்ககிட்ட போய் பேசணும், பெரியவங்ககிட்ட போய் பேசணும், நண்பர்களிடம் பேசணும் அப்படிங்கிற அந்த ஆர்வத்தை தரும். அதனால் வந்து ஒரு புத்தகம் எளிதாக நீ வந்து புத்தகம் படிக்கிறது கூட கஷ்டப்பட்டு நீ படிச்சுட்டு இருப்ப. அதை விட எளிதானது எதுன்னா, அந்த பெரியவங்ககிட்ட போய் நீ பேசின அப்படின்னா அவங்க வந்து அவங்க வாழ்க்கையில் உள்ள சம்பவங்களை சொல்லுவாங்க. ரொம்ப ஈஸியான ஒரு புத்தகமாக இருக்கும். ஒரு புத்தகம் படிப்பதற்கான இதுதான் உண்மை. புத்தகம் படிப்பதற்கான இயற்கையான வழிமுறை எதுனா, பிறரிடம் போய் பேசுகிறது தான். பெரியவர்களிடம் போய் பேசுவது, பிறரிடம் நண்பர்களிடம் போய் பேசுவது. மனுஷங்க தான் புத்தகம். மனுஷங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு புத்தகம் அப்படின்னு நினச்சிக்கணும். அப்போ நீங்கள் வந்து மனுஷங்கிட்ட பேசுகிறது, அவங்க பேசுவதை கேட்பது, இதெல்லாம் புத்தகம் படிப்பதற்கு இணையானது. இயற்கையான புத்தகம் இது. ஒரு இயற்கையான புத்தகம். அதனால் புத்தகம்னு வந்ததுனால தான் இந்த மனுஷங்களுக்கு வந்து மரியாதை இல்லாமல் போச்சு. மனுஷங்கிட்ட போய் பேசணும், ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணுன்னா மனுஷங்ககிட்ட தான் பேசணும். மனுஷங்கிட்ட போனால் தான் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியும். ஒருத்தர் வந்து அப்படிங்கிற அந்த இது வந்து எப்போ இருந்ததுன்னா, புத்தகங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலங்களில் இருந்தது. புத்தகங்கள் எப்போ கண்டுபிடிக்கப்பட்டது? ஒரு 500 600 வருஷம் அல்லது ஒரு 1000 வருஷம் இருக்குமா? தெரில சரியாக. கண்டிப்பாக ஒரு 600 700 வருஷம். காகிதம் எப்போ கண்டுபிடிக்கப்பட்டதோ அப்போ தான் புத்தகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும். அப்போ தான் வந்து புத்தகங்களை படித்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி மனுஷங்கிட்ட போய் தான் அவங்ககிட்ட பேசி பழகி அதன் மூலம் தான் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போல்லாம் மனுஷங்களுக்கு மரியாதை இருந்தது. எப்போ வந்து புத்தகங்கள் கண்டுபிடிச்சாங்களோ அப்போ தான் வந்து இந்த மனுஷங்களுக்கு வந்து எல்லோரும் புத்தகத்தை தேடி போக ஆரம்பித்தாங்க. பெரியவங்களுக்கெல்லாம் மதிப்பு இல்லாமல் போக ஆரம்பிச்சிச்சு. பெரியவங்க மனுஷங்க எல்லாத்துக்குமே மதிப்பு இல்லாமல் போகிறோம். ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு மனுஷங்க தேவையில்ல, புத்தகங்கள் போதுமானது அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
முன்னாடியெல்லாம் புத்தகங்கள் இல்லாத காலங்களில் மனுஷங்கக்கிட்ட போய் தெரிஞ்சுக்கிட்டாங்க, மனுஷங்கிட்ட போய் பேசினாங்க, பழகுனாங்க. அதன் மூலம் ஒருவர் தன்னை அறிவு நிறைந்தவராக மாற்றிக்கொண்டார். அப்போ அந்த மனுஷங்க மேலே தான் வந்து இன்றைக்கி அறிவு நிறைந்தவராக இருக்கிறோன்னா அது காரணம் மனுஷங்க தான். அவங்ககிட்ட போய் பேசியிருக்கேன், பழகியிருக்கேன், அவங்க பேசுவதை கேட்டிருக்கேன், அதனால தான் எனக்கு நிறைய அறிவு இருக்குது அப்படின்னு ஒருத்தர் நினச்சார். அப்போ மனுஷங்க மேலே அவருக்கு ஒரு அன்பு இருக்கும், ஒரு பாசம் இருக்கும், ஒரு நன்றி உணர்ச்சி இருக்கும். இன்றைக்கி புத்தகங்கள் வந்ததுனால புத்தகத்தின் மீது தான் மக்களுக்கு நன்றி உணர்ச்சி. இன்றைக்கி புத்தகங்கள் கொண்டாடப்படுகிறது. பெரியவர்கள்லாம் இன்றைக்கி பெரியவர்கள் மனுஷங்களெல்லாம் வந்து கொண்டாடப்படுவது இல்லை. மனுஷங்க இப்போ கொண்டாடுறதே கிடையாது. காரணம் என்னென்னா, அறிவை வளர்த்துக்கொள்ள மனுஷங்க தேவையில்லை, புத்தகம் போதுமானது. இன்றைக்கி புத்தகங்களை கொண்டாடுறாங்க. இன்றைக்கி புத்தகங்கள் மீது மனுஷங்களுக்கு நன்றி உணர்ச்சி வந்து விட்டது. எனக்கு கிடைத்த அறிவுக்கு காரணம் அந்த புத்தகம்தான், இந்த புத்தகம்தான், அந்த நூலகம்தான், அந்த நூலகத்தில் உள்ள அனைத்து புத்தகங்களையும் நான் கரைத்து குடித்து விட்டேன், அதனால் தான் நான் இன்று அறிவாளியாக இருக்கிறேன் அப்படின்னு புத்தகங்களுக்கு ஆதரவாகவும் புத்தகங்களை கொண்டாடுகிற ஒரு உலகம் மக்களாகவும் மனுஷங்க மாறிட்டாங்க. புத்தகங்கள் மீது மனுஷங்களுக்கு அன்பு, பாசம், விசுவாசம் ஏற்பட்டு விட்டது. ஆனால் மனுஷங்க புறக்கணிக்கப்பட்டு விட்டார்கள். புத்தகம் வந்ததால் மனுஷங்களோட அருமை தெரியாமல் போச்சு. அறிவை வளர்த்து கொள்ள புத்தகங்கள் தேவையில்லை என்கிற கருத்து பரவ ஆரம்பித்து விட்டது. அதனால் மனுஷங்களுக்கு இப்போ மனுஷங்க மேலே ஒரு அன்பு, பாசம் எல்லாம் குறைஞ்சி போனதுக்கு இந்த புத்தகங்கள் மிக மிக முக்கிய காரணம். அது மாதிரி டிவி வந்ததா, மொபைல் ஃபோன் வந்ததா, மனுஷங்களோட அவசியமே இருக்கிற கொஞ்ச நெஞ்ச அவசியமும் இப்போ இல்லாமல் போச்சு. மனுஷங்களுக்கு இருக்கிற கொஞ்ச நெஞ்ச முக்கியத்துவமும் இப்போ இல்லாமல் போச்சு. இப்போ முன்னாடியெல்லாம் வந்து அதாவது புத்தகங்கள் இல்லாத காலகட்டங்களில், மொபைல் ஃபோன் இல்லாத காலகட்டங்களில், டிவி இல்லாத காலகட்டங்களில் மனுஷங்க தான் மனுஷங்களை சந்தோஷப்படுத்துவாங்க. ஒரு அறிவை வளர்த்துக்கணுமா, மனுஷங்க பேசுகிறத கேட்கணும், மனுஷங்களோட பழகணும், அப்போ தான் அறிவை வளர்த்துக்க முடியும். நீ சிரிக்கணும் அப்படின்னா நீ யாராவது ஒருத்தர்கிட்ட போய் பழகணும், பேசணும், அப்போ தான் நீ சிரிக்க முடியும். நீ சந்தோஷமாக சிரிக்கணும் அப்படின்னா நீ போய் மனுஷங்கிட்ட போய் பேசினா தான் நீ சிரிக்க முடியும். அவங்க ஒரு கதை சொல்லுவாங்க, அதை கேட்க முடியும். இன்றைக்கி புத்தகங்கள் வந்த பிறகு, டிவி வந்த பிறகு, மொபைல் ஃபோன் வந்த பிறகு இன்றைக்கி சிரிக்கணுமா, உடனே காமெடி சேனல் பார்த்தா சிரிக்க வேண்டியது. அப்போ திரைப்படத்தை பார்த்தா அதில் எல்லாமே வந்துடுது. சிரிக்கிறது, விளையாடுற மக்கள் இன்றைக்கி விளையாடுறதும் கிடையாது. இப்போ டிவி வந்ததுனால எப்படி மக்கள் விளையாடுறதை நிறுத்திட்டாங்களோ அது மாதிரி, ஏன்னா விளையாட்டை டிவியில் பார்க்குறாங்க. சிரிக்கணுமா, ஒரு படத்தை பார்த்தா சிரிச்சிடுறாங்க, போதும், மனுஷங்களே தேவையில்லை. மனுஷங்களை சிரிக்க வைக்க மனுஷங்களே தேவையில்லை, மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு மனுஷங்களே தேவையில்லை, இந்த இயந்திரங்கள் போதுமானது. அதனால் இயந்திரங்கள் மீது மனுஷங்களுக்கு ஒரு அன்பு வந்து விட்டது, ஒரு பாசம் வந்து விட்டது. மனுஷங்க மேலே மனுஷங்களுக்கு பாசம் குறைஞ்சி போச்சு, மரியாதை குறைஞ்சி போச்சு. மனுஷங்க மேலே மரியாதை குறைஞ்சி போனால் கூட பரவாயில்ல, அன்பு குறைஞ்சி போனாலும் பரவாயில்ல, வெறுப்பு வளர ஆரம்பித்து விட்டது. அன்பு என்பது குறைய குறைய வெறுப்பு என்பது வளர ஆரம்பித்து விட்டது. மனுஷங்க மேலே மனுஷங்களுக்கு வெறுப்பு தான் அதிகமாகி போச்சு. இன்றைக்கி முதியோர்களுக்கு மதிப்பில்லை, எல்லாம் முதியோர் இல்லத்தை சேர்க்குறாங்க. முதியோர் எல்லாருமே ஒரு புத்தகம், அதுவும் முதியோர்கள் வந்தால் பெரிய புத்தகம் அவங்க. ஏன்னா இப்போ ஒரு சின்ன குழந்தைன்னா அந்த சின்ன குழந்தைக்கு கொஞ்சம் தான் தெரியும், அது சிறிய புத்தகம். அது இப்போ பெரியவர்கள், அப்போ வயசு ஏற ஏற நீங்கள் ஒரு புத்தகமாக பெரிதாகி கொண்டே வருகிறீர்கள். உங்கள்கிட்ட நிறைய விஷயம் இருக்கும். அதுவும் வயசானவங்க, முதியவர்கள், அவங்க வந்து பெரிய புத்தகம், ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ அனுபவங்கள் இருக்குது. ஆனால் இங்கே வந்து எல்லாருமே ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறக்காக மனுஷங்கக்கிட்ட போகிறதில்ல. டிவி பார்க்குறாங்க, மொபைல் ஃபோன் பார்க்குறாங்க, புத்தகம் படிக்கிறாங்க, கணினி பயன்படுத்தி ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. மனுஷங்களே தேவையில்லை. அப்படிங்கும்போது இந்த பெரியவர்களுக்கு தான் மதிப்பு இல்லாமல் போகுது. முதியவர்களுக்கு இவர்கள்லாம் தேவையில்லாத ஒரு சுமையாக போய் முதியோர் இல்லத்தில் தூக்கி கொண்டு சேர்த்துடுறாங்க. எவ்வளோ பெரிய, அப்போ இந்த புத்தகங்கிறது எவ்வளோ மோசமான விஷயங்கிறத இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும். புத்தகம், மொபைல் ஃபோனு, டிவி இதெல்லாம் மனுஷங்களுக்கு எதிரானது. மனுஷங்களை முக்கியத்துவம் இழந்து போனதுக்கு காரணம், நீ உழைக்கிற வரைக்கும் தான் நீ வந்து பயன்படுவ. இன்றைக்கி நிறைய பேருக்கு வேலையே இல்லை பாருங்கள், எல்லாம் இந்த இயந்திரங்கள் தான். இந்த புத்தகங்கள் எல்லாமே இயந்திரங்கள் தானே, புத்தகங்களும் இயந்திரம் தான். டிவி, மொபைல் ஃபோன் இது எல்லாமே இயந்திரம் தான். புத்தகம் எப்படி இயந்திரமாக முடியும்? அது இயந்திரம் தானே, இயந்திரத்தோட கண்டுபிடிப்பு தானே, இயந்திரத்தோட தயாரிப்பு தானே. புத்தகம் என்பது ஒரு இயந்திரங்களின் தயாரிப்பு தானே. அப்போ அது இயந்திரம் தான். அந்த காகிதம் எப்படி தயாரிக்கப்படுகிறது, அதுக்கு இயந்திரம் தேவை. அது எப்படி அச்சிடப்படுகிறது, அதுக்கு இயந்திரம் தேவை. அதனால் அதுவும் இயந்திரம் தான். புத்தகமும் ஒரு இயந்திரத்தின் தயாரிப்பு தான். இன்றைக்கி இயந்திரங்களுக்கு தான் முக்கியத்துவமே தவிர மனுஷங்களுக்கு முக்கியத்துவம் இல்லை. இப்போ என்ன ஆகுதுன்னா, நிறைய பேருக்கு வேலையே போயிடுது. நிறைய பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் ஆட்குறைப்பு செய்கிறாங்க, வேலையாட்களை நீக்குகிறார்கள். இயந்திரங்களை வச்சு வேலை செஞ்சு முடித்து நிறைய பணம் சம்பாதிக்கலாம், இவங்களுக்கு எதுக்கு தேவையில்லாமல் சம்பளம் கொடுக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேரோட வேலையை விட்டு தூக்குறாங்க.
அந்த அளவுக்கு மனுஷங்களுக்கு முக்கியத்துவம் இல்லை, இயந்திரங்களுக்கு தான் இப்போ முக்கியத்துவம். இயந்திரங்களை மனுஷங்க தான் கண்டுபிடிச்சாங்க. மனுஷங்க கண்டுபிடிச்ச இயந்திரங்களுக்கு இப்போ முக்கியத்துவம். அந்த இயந்திரங்கள் இப்போ மனுஷங்களே புறக்கணிப்பதற்கு காரணமாகிவிட்டது. மனுஷங்களை இன்றைக்கி வீட்டுக்கு போங்க உங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்கிறதுக்கு இந்த இயந்திரங்கள் காரணமாகிவிட்டது. ஆனால் அதை கண்டுபிடிச்சதே மனுஷங்க தான். அந்த மாதிரி மனுஷங்களுக்கு அந்த புத்தகம்லாம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் மனுஷங்களோட முக்கியத்துவத்தை குறைக்கிற ஒரு நடைமுறை. புத்தகம் படிப்பது, மொபைல் ஃபோன், டிவி, கணினி, இதெல்லாம் மனுஷங்க மேலே உள்ள அன்பு, பாசம், விசுவாச உணர்ச்சியெல்லாம் குறைச்சிரும். இன்றைக்கி பெரிய மனுஷங்களுக்கு சுமையாயிட்டாங்க. எல்லாருமே தன்னைத்தானே தனிமைப்படுத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். மனுஷங்களே தேவையில்ல, ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணுமா, எனக்கு புத்தகம் இருக்கிறது, கணினி இருக்கிறது, ஒரு மொபைல் ஃபோன் இருக்கிறது, டிவி இருக்கிறது, அதை பார்த்து நான் சிரிக்க வேண்டுமா, நான் கதையை சொல்கிற வழக்கம் கடந்த காலம் டிவிலாம் அங்கே வராத காலத்தில் கதை சொல்லுகிற வழக்கம் நல்லா இருந்தது, கதை பேசுகிற வழக்கம்லாம் இருந்தது. இன்றைக்கி டிவி வந்ததுனால அந்த டிவியில் நாடகம், சினிமா பார்க்குறதுனால கதை குறித்த ஆர்வம் இருக்குல்ல, கதை பேசுகிற ஆர்வம், கதை சொல்கிற ஆர்வம், கதையை கேட்கிற ஆர்வம், மனுஷங்கிட்ட கதையை சொல்லுகிற ஆர்வம், பெரியவங்க பேசுகிற அல்லது மனுஷங்கிட்டேருந்து கதையை கேட்கிற ஆர்வம், சொல்லுகிற ஆர்வம், பேசுகிற ஆர்வம் எல்லாமே இப்போ டிவி மூலமாக அந்த தேவை பூர்த்தி செய்யப்படுகிறது. இப்போ யாருமே மனுஷங்க உட்காந்து பேசுகிறதே கிடையாது. ஒரு சுவாரஸ்யமற்ற மனுஷங்க மேலே வெறுப்பு தான். இன்றைக்கி இயந்திரங்களைத்தான் மனுஷங்க காதலிக்கிறாங்க. இயந்திரங்கள் மீது அன்பு, பாசம் வந்துவிட்டது. அந்த அளவுக்கு இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது மனுஷங்களோட முக்கியத்துவத்தை குறைச்சிக்கிட்டே போகும். இயந்திரங்களோட முக்கியத்துவம் அதிகரிக்க மனுஷங்க மீது உள்ள வெறுப்பு அதிகமாகிட்டே இருக்கும். குறிப்பாக இதுக்கு புத்தகம் மிக மிக முக்கிய காரணம். இன்றைக்கி நடக்கிற இந்த வன்முறைகள், இன்றைக்கி இவ்வளோ பேர் நோயில் சத்தாக கூட கவலைப்படுறதில்ல. எல்லோரும் போய்கிட்டே இருக்காங்க. நோயிலையும் விபத்துலையும் ஏகப்பட்ட பேர், லட்சக்கணக்கான பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க. எதை பற்றியும் கவலை இல்லை, போர்கள் எல்லாத்தையும் கவலை இல்லை. காரணம் என்னென்னா மனுஷங்க மேலே உள்ள வெறுப்பு அதிகமாகிட்டே போகுது. மனுஷங்க மீது உள்ள வெறுப்பு அதிகமாகிட்டே போகுது, பழி உணர்ச்சி அதிகமாகிட்டே போகுது. மனுஷங்களே பிடிக்கல. அதனால தான் இந்த கொலைகள், இவ்வளோ சாவு, நோய்களால் பல கோடி பேர் சாவுறாங்க வருஷந்தோறும், விபத்துகளால் லட்சக்கணக்கான பேர், 10 லட்சம் பேர் ஒவ்வொரு வருஷமும் செத்துக்கிட்டு இருக்காங்க, குற்றங்களால் சாவுறாங்க, இப்படி அப்புறம் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு மனுஷங்க சுயநலமாக கடந்து போகிறது காரணம் மனுஷங்க மேலுள்ள மனுஷங்களுக்கு இருக்கிற வெறுப்பு தான் காரணம். அந்த வெறுப்புக்கு காரணம் மனுஷங்க இருக்காங்க, ஆனால் மனுஷங்களை சார்ந்து வாழாமல் இயந்திரங்களை சார்ந்து வாழ்கிறார்கள். சார்ந்து வாழணும்ல, மனுஷங்க நமக்கு தேவை அப்படின்னு இவங்களாவே சொல்லிக்கிறாங்க. சொல்லிக்க வேண்டியது இருக்குது. மனுஷங்க நமக்கு தேவை, தனியாகவே வாழ்ந்துட முடியாது அப்படின்னு இவங்க சொல்லிக்கிற மாதிரியான நினைவுபடுத்தி கொள்கிறார்கள். அடிக்கடி தன்னைத்தானே கிள்ளி பார்த்துக்கிற மாதிரி அடிக்கடி நினைவுபடுத்தி கொள்கிறார்கள். அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறைக்குள்ளே நம்ம இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்கோம். இயந்திரங்களை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணுமா, நடக்கிறதே கிடையாது. தன்னையே சார்ந்துருக்காமல் நீ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்து போறியா, அப்போ இயந்திரம். தன்னை கூட சார்ந்திருக்க முடியும், தனது கால்களை கூட சார்ந்திருக்கவில்லை. மனுஷங்க தனது கால்கள் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு கூட அவங்களுக்கு தெரியலை. தனது கைகள் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறது, நீட்டமாக இருக்கிறதே, முடிவில் 5 குச்சி போன்று இருக்கிறதே, இதற்கு பேர் விரல் என்கிறார்கள். எதற்காக இது? அது மாதிரி இடுப்புக்கு கீழே 2 நீட்டிக்கிட்டு நிற்கிதே, அது என்னது, காலுன்னு ஏன் சொல்கிறாங்க, அது எதுக்காக பயன்படுது அப்படிங்கிற அளவுக்கு மனுஷன் தனது உடலையே சார்ந்து இல்லாத ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறாங்களா, உடனே டூ வீலர்லேயே கார்லேயே தான் போகிறாங்க. நடந்து போகிற வழக்கமே கிடையாது. இடுப்புக்குள்ளே 2 நீட்டிக்கிட்டு இதே குச்சி மாதிரி, இதுக்கு பேர் என்ன, காலா, இது எதற்காக இயற்கை நமக்காக கொடுத்துருக்கிறது அப்படின்ட்டு மனுஷங்க குழம்பி போய் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை. தனது உடலையே சார்ந்திருக்காமல் தனது உடலுக்கு என்ன பயன்னு தெரில. அதுமாரி மனுஷங்களே சார்ந்திருக்காமல் இயந்திரங்களை சார்ந்து வாழும்போது இயந்திரங்கள் மீது தான் மனுஷங்களுக்கு பாசம். காலே இல்லைன்னா கூட பரவாயில்ல, விபத்தில் நமக்கு தான் கார் இருக்குல்ல, கார் இருக்குது, 2 வீலர் இருக்குது, எங்கே வேணாலும் அதில் போய்க்கலாம், காரில் போய்க்கலாம் அப்படின்னு நினச்சி திருப்தி அடைகிற ஒரு ஆறுதல் அடைகிற உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்க. கால் இல்லைன்னா கூட பரவாயில்ல, எது இல்லைனாலும் பரவாயில்ல, ரோபோலாம் தயாரிச்சிருவாங்க, அது நம்ம எல்லாத்தையும் பண்ணி விட்டுரும், நம்மளை குளிப்பாட்டி விட்டுரும், பல்லு விளக்கி விட்டுரும், படுத்து தூங்க வச்சிரும் அப்படின்னு அந்த மாதிரி நம்பிக்கையில் இப்போ மக்கள் வாழ்ந்துட்டுருக்கு. இயந்திரங்களுக்கு தான் முக்கியத்துவம், மனுஷங்க மீது வெறுப்பு தான் அதிகமாகிட்டுருக்கு. முக்கியமாக புத்தகங்கள் தான் மனுஷங்க மீது உள்ள வெறுப்புகளுக்கும் வன்முறைகளுக்கும் இங்கே காரணம்.
இவ்வளோ அழிவுகளுக்கும் இந்த புத்தகங்கள் தான் காரணம். இந்த இயந்திர அறிவியல், இந்த நோய்களுக்கும் இந்த வன்முறைகளுக்கும் மனுஷங்க மீது உள்ள வெறுப்பு. இன்றைக்கி மனுஷங்களுக்கு முக்கியத்துவம் இல்லை. அதனால் இயந்திரங்களுக்கு தான் முக்கியத்துவம், புத்தகங்களுக்கு தான் முக்கியத்துவம். இன்றைக்கி புத்தகம் படித்து தான் இந்த உலகத்தையே உருவாக்குனாங்க. இயந்திர அறிவியல் உலகத்தை புத்தகம் படித்து தான் உருவாக்குனாங்க. அப்போ விபத்து மூலமாக இன்றைக்கி 10 லட்சம் பேர் சாகுறாங்கன்னா அதுக்கு இந்த புத்தகங்கள் தான் காரணம். அப்புறம் நோய்கள் மூலமாக இன்றைக்கி பல கோடி பேர் சாகுறாங்க, அதுக்கு இந்த புத்தகங்கள் தான் காரணம். புத்தகம் படித்து தான் இந்த தொழிலெல்லாம் செய்கிறாங்க, இந்த உணவு தொழில். அப்புறம் நோய்களுக்கு என்ன காரணம்? உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்றது தான் காரணம். இந்த பணம் எனும் நடைமுறை, இதை நிர்வகிப்பதற்கு நம்ம புத்தகங்களை படித்தால்தான். இந்த உலகத்தை நிர்வகிக்கணும்னா நம்ம புத்தகத்தை படித்தாகணும். அப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகில் உள்ள அழிவுகளுக்கும் சாவுகளுக்கும் இந்த புத்தகங்கள் தான் காரணம். அதனால் புத்தகங்கள் என்பது ஒரு வன்முறையை மறைமுகமாக மாற்றிவிட்டது. நேரடியாக சண்டை போடுறதுக்கு போல மறைமுகமாக சண்டை போட்டுக்கிறாங்க மனுஷங்க. மறைமுகமாக மனுஷங்களை அழிப்பதற்கான வேலையை செய்கிறாங்க. அந்த வகையில் தான் ஒரு அமைதி. நேரடியாக ஒருத்தர் வாடா வண்டிக்கு வண்டி அப்படின்னு சண்டை போடாமல் அப்படி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க ஒரு காலத்தில். அப்புறம் அப்புறம் கடந்த ஒரு 300 வருஷத்துக்கு அப்புறம் இந்த புத்தகங்கள்லாம் கண்டுபிடிக்கப்பட்டவருக்கு நான் யார் தெரியுமா, டாக்டர் ஆகி நான் என்ன காட்டுறேன், நான் இன்ஜினியராக போகிறேன், நான் விஞ்ஞானியாக போகிறேன், நான் யார் தெரியுமா, நான் ஒரு விஞ்ஞானி, நான் ஒரு டாக்டர், நான் ஒரு அரசியல்வாதி அப்படின்னு ஒரு சண்டை போடுகிற மனப்பான்மையோடு தான் இவங்க அந்த தொழிலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த தொழில் எல்லாமே மனுஷங்களுக்கு அழிவு தான் ஏற்படுத்தும். அப்போ அந்த தொழில் எல்லாமே புத்தகம் படித்தா தான் நீ ஒரு டாக்டர் ஆக முடியும், புத்தகம் படித்தா தான் இன்ஜினியர் ஆக முடியும், புத்தகம் படித்தா தான் ஒரு இராணுவ தளபதி ஆக முடியும், புத்தகம் படித்தா தான் அணு உலையை கட்டமைக்க முடியும், புத்தகம் படித்தா தான் அணு ஆயுதங்களை செய்ய முடியும், புத்தகம் படித்தா தான் இன்றைக்கி போரிடவே முடியும். நவீன போர் முறைக்கு நீ புத்தகம் படிக்கணும். புத்தகம் படிக்காத, எழுத படிக்காத தெரியாதவங்க, புத்தகம் படிக்காதவங்க ஒரு போரிடவே இன்றைக்கி லாய்க்கு இல்லை. இப்போ எல்லாத்துக்குமே புத்தகம் தான். இன்றைக்கி நவீன போர் என்பது நவீனமாக இருக்கிறதா அதுக்கு புத்தகம் தான் காரணம். இந்த நவீன இயந்திர அறிவியல் உலகத்தில் நடக்கிற அத்தனை அழிவுகளுக்கும் நவீன இயந்திர அறிவியல் உலகம் உருவாக காரணமாக இருந்த அந்த புத்தகங்கள் தான் காரணம். அதனால் தற்காலிகமாக ஒரு அமைதியாக இருக்கிற மாதிரி இருப்போம். நமக்கு பின்னாடி மிகப்பெரிய அழிவுகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்ம அழிவை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். ஆனால் அமைதியாக போயிட்டுருக்கோம். அழிவை நோக்கி அமைதியாக போயிட்டுருக்கோம். ஆனால் அழிவை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். அழிவை நோக்கி நம்மை அமைதியாக அழைத்து செல்கிற அந்த பணியை தான் அந்த புத்தகங்கள்லாம் செஞ்சிகிட்ருக்குது. அதனால் என்றைக்கு புத்தகங்கள் இல்லையோ அன்றைக்கி மனுஷங்களுக்கு அன்பு பாசம் அதிகரிக்கும், வன்முறை உணர்ச்சி குறையும், வெறுப்பு குறையும். எப்படின்னா, நீ புத்தகங்களே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எதையாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீ மனுஷங்கக்கிட்ட போய் தான் பேசணும். ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், கருத்துக்களை தெரிஞ்சுக்கணும், நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்னா மனுஷங்கிட்ட போய் பேசணும். அப்போ தான் நீ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். நீ சிரிக்கணும், நீ பொழுதுபோக்கணும் அப்படின்னா நீ மனுஷங்கிட்ட தான் போய் பேசணும். அதாவது எப்படின்னா, நீ புத்தகங்களே இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது, டிவி மொபைல் ஃபோன் எதுவுமே இருக்கக்கூடாது. இல்லாத காலத்தில் நீ பொழுதுபோக்கணுன்னா என்ன பண்ணுவேன், ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணுன்னா என்ன பண்ணுவேன், மற்றவங்ககிட்ட போய் பேசுவேன், பழகுவேன். நீ மகிழ்ச்சியாக இருக்கணும், சிரிக்கணும், கதைகள் பேசணும், கதை கேட்கணும், கதை சொல்லணும், கதை பேசணும் அப்படின்னா என்ன பண்ணுவேன், மனுஷங்கிட்ட தான் போய் பேசுவேன். அப்போ மனுஷங்க மீது உனக்கு அன்பு வரும், பாசம் வரும், மரியாதை வரும். மனுஷங்கிட்ட பெரியவங்ககிட்ட போய் பேசணும் அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு மதிப்பு கொடுத்தா தான் அவங்க உங்ககிட்ட பேசுவாங்க. அவங்க வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை அவங்ககிட்ட சொல்லுவாங்க, அவங்க உங்களை வழி நடத்துவாங்க. அவங்ககிட்ட பணிவு இல்லாமல் போனால் அவங்க உங்களை மதிக்க மாட்டாங்க, உங்ககிட்ட பேசவே மாட்டாங்க. அப்போ மனுஷங்க மூலமாக நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சிக்கும் போது நல்ல பண்புகளை கற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் வந்து விடுகிறது. நல்ல பண்போடு இருந்தால் தான் மனுஷங்க உங்ககிட்ட பழகுவாங்க, பேசுவாங்க, ஒரு அனுபவத்தை சொல்லுவாங்க. பெரியவங்ககிட்ட போய் பணிவாக நடந்துக்கிட்டால் தான், அவங்கள மதித்தாதான், அவங்கள காலத்தொட்டு கும்பிட்டாதான், அப்போ தான் அவங்க வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை உங்ககிட்ட சொல்லுவாங்க. அப்போது நீ நல்ல பண்பு இருந்தால் மட்டும்தான் ஒரு விஷயத்தை தெரிஞ்சிக்க முடியும். எங்கே மனுஷங்க மட்டுமே அதாவது புத்தகங்கள்லாம் இல்லாத உலகத்தில் நீ மனுஷங்கிட்ட போய் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீ அவங்ககிட்ட பணிவாக நடந்தால் தான் அவங்க ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அவங்க வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை உங்ககிட்ட பேசுவாங்க. அதன் மூலம் உனக்கு அறிவு வளரும். இப்போ மனுஷங்க மூலமாக நம்ம அறிவு வளர்த்துக்கணும். புத்தகங்கள் மூலமாக அறிவு வளர்த்துக்கிறத ஆக்கப்பூர்வமான செயல் கிடையாது. இப்போ ஒரு ரவுடி கூட புத்தகத்தை படிக்கலாம். இப்போ கிட்னி திருடுறான், ஒரு டாக்டர் கிட்னி திருடுறான், அப்புறம் சுகப்பிரசவத்தை அறுவை பிரசவமாக மாற்றுறான் பணத்தை சம்பாதிப்பதற்காக. அவனா புத்தகம் படிச்சுட்டு தான் வரான், புத்தகம் படிச்சுட்டு தான் அவன் அந்த வேலையை பார்க்குறான். அந்த மாதிரி சமூக விரோத செயல்களில் ஈடுபடுகிறான். ஒரு அதிகாரி லஞ்சம் வாங்குகிறான், அவனும் புத்தகம் படிச்சுட்டு தான் அதிகாரியாக வரான். அவங்ககிட்ட நல்ல பண்பு என்பது இல்லாமல் போய்விட்டது. ஏன்னா புத்தகம் படிப்பதற்கு நல்ல பண்பு தேவையில்லை.
நல்ல பண்பு என்பது புத்தகம் படிப்பதற்கு தேவையில்லை. யார் வேணாலும் புத்தகத்தை படிக்கலாம். அது ஒன்றுமே சொல்லாது. அந்த புத்தகம் என்பது நீ கெட்டவன், நீ என்னை படிக்காதே என்று சொல்லாது. நீ என்னிடம் வராதே, என்னை தொடாதே என்று அந்த புத்தகம் சொல்லாது. கெட்டவங்களும் தொடலாம், கொலைகாரர்களும் அந்த புத்தகத்தை படிக்கலாம், கொள்ளையடிப்பவங்களும் அந்த புத்தகத்தை படிக்கலாம். அது எதுவுமே சொல்லாது. ஆனால் மனுஷங்கிட்ட போய் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த மனுஷங்கிட்ட நீ பணிவாக நடந்துக்கணும். நீ நல்லவராக இருந்தால் தான் அவங்க உங்ககிட்ட பேசுவாங்க, பழகுவாங்க. பெரியவங்ககிட்ட போய் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணுன்னா பெரியவங்ககிட்ட பணிவாக நடந்துக்கணும். அவங்க நல்லபடியாக பேசணும். அவங்களுக்கு சில உதவிகளை செய்யணும், அவங்களுக்கு பணிவிடைகளை செய்யணும். அப்போ தான் அவங்க உங்களுக்கு நல்லது சொல்லுவாங்க. அப்போ நல்ல பண்பு கற்றுக்கிட்டால் தான், நல்ல பண்பு இருந்தால் மட்டும்தான் நீ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியும். புத்தகங்களே இல்லாத ஒரு உலகத்தில் ஒரு நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கணுன்னா நீ மனுஷங்கிட்ட தான் போய் தான் தெரிஞ்சுக்கணும். அப்போ நல்ல பண்பு உடையவர்கள் தான் நல்ல அறிவாளிகளாகவும் இருக்க முடியும். ஏன்னா நல்ல பண்பு இருந்தால் தான் நீ பெரியவங்ககிட்ட போயிட்டு அவங்க உங்ககிட்ட பேசுவாங்க. நீ அவங்களுக்கு பணிவாக நடந்துக்கணும், பணிவிடைகளை செய்யணும். அப்போ தான் அவங்க உங்ககிட்ட பேசுவாங்க. அப்போ தான் உனக்கு அறிவே வளரும். நீ புத்தகம் வந்ததுனால உனக்கு நல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணுன்னா நல்ல பண்பு என்பது தேவையே இல்லை. புத்தகம் ஒன்றுமே சொல்லாது. நான் ரொம்ப மோசமானவன், நான் திருடன், நான் கூட அந்த புத்தகத்தை படிப்பேன், அந்த புத்தகத்தில் இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுப்பேன். ஆனால் அந்த புத்தகம் என்கிட்ட எதுவுமே சொல்லாது. நீ என்ன படிக்காத அதுன்னு சொல்லவே சொல்லாது. நீ ஒரு கொலைகாரன், நீ ஒரு திருடன், நீ ஒரு லஞ்சம் வாங்குறவன், நீ நேர்மையற்றவன், நீ ஒரு கொள்ளைக்காரன், ஆதலால் புத்தகமாகிய என்னை நீ படிக்காதே அப்படின்னு எந்த புத்தகமும் சொல்லாது. ஆனால் மனுஷங்க சொல்லுவாங்க. புத்தகமே இந்த உலகத்தில் இல்லைன்னா நீ மனுஷங்கிட்ட தான் போவ. அப்போ உங்ககிட்ட நீ ஏன்பா என்கிட்ட வர, நீ ஒரு கொள்ளைக்காரன், நீ ஒரு திருடன், அப்படி இருக்கும்போது நான் உங்ககிட்ட பேச மாட்டேன், உங்கள்கிட்ட நல்ல பண்பே இல்லை, நீ முதல்ல ஒன்றை திருத்திக்கிட்டு வா, அப்புறம் நான் உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னு மனுஷங்க சொல்லிடும். அப்போது மனுஷங்கிட்ட போய் பேசணுன்னா நீ நல்ல பண்புடையவராக இருக்க வேண்டும். பெண்களிடம் போய் ஆண்கள் பேசணுன்னா முதல்ல நீ நல்ல பண்புடையவராக, பெண்களுக்கு பாதுகாப்பானவராக இருக்க தெரிஞ்சிருக்க. அப்போ தான் பெண்கள் உங்ககிட்ட பேசுவாங்க. நீ ரவுடியாக இருக்கிற, ஒரு பாலியல் வன்முறையாளராக இருக்கிறாய் அப்படிங்கும்போது நீ எப்படி பெண்கள்கிட்ட போய் பேச முடியும்? பெண்கள் எப்படி உங்ககிட்ட பேசுவாங்க? பேச மாட்டாங்க. அப்போ பெண்களை பற்றி உனக்கு எதுவுமே தெரியாது. அப்போ நல்ல பெண்களுக்கு பாதுகாப்பானவனாக இருந்தால் மட்டும்தான் நீ பெண்கள்கிட்டே போய் பேச முடியும். அந்த மாதிரி நல்ல பண்புகள் இருந்தால் தான் மனுஷங்கிட்ட போய் நீ அறிவை வளர்த்துக்க முடியும். அதுக்கு இந்த புத்தகங்கள் தடையாக இருக்குது. அப்போ தான் மனுஷங்களே தேவையில்லப்பா, நான் உங்ககிட்ட நல்லவனாக இருந்தால் தான் உங்ககிட்ட பேசணுமா? நல்ல பண்பு உங்ககிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு நல்ல பண்பு தேவையா? நான் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் உங்ககிட்ட வர வேண்டிய அவசியமே இல்லை. நான் புத்தகத்தை படித்து பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அந்த புத்தகம் என்றைக்குமே சொல்லாது, என்ன படிக்காதுன்னு சொல்லாது அப்படின்னு சொல்லி எல்லோரும் புத்தகத்தை தேடி ஓடுறது நல்ல பண்புகள் இங்கே உருவாகாது. நல்ல பண்புகள் உருவாவதற்கு தடையாக தான் இருக்கும். மனுஷங்க மேலே உள்ள வெறுப்பு தான் அதிகரிக்கும். அதனால் புத்தகங்கள் என்றைக்குமே இங்கே உள்ள வன்முறைகளுக்கு மனிதர்கள் மீது மனிதர்களுக்கு இருக்கிற வெறுப்பு தான் காரணம். இங்கே மனுஷங்க மேலே போர்கள் நடக்குது, ஏமாத்துறாங்க, கொள்ளையடிக்கிறாங்க, திருடுறாங்க, எல்லாம் மனுஷங்க மேலே உள்ள பழி உணர்ச்சி, வெறுப்பு. மனுஷங்க நல்லவங்க கிடையாதுங்கிற ஒரு எண்ணம் மனுஷங்களுக்கு இருக்குது. மனுஷங்க நல்லவங்க கிடையாது, அவங்கள ஏமாற்றலாம், அவங்கள திருடலாம், கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்க தேவையில்ல, அது மாதிரி பாலியல் வன்முறைகளில் ஈடுபடலாம் அப்படிங்கிற எண்ணம் மனுஷங்களுக்கு இருக்க காரணமே மனிதர்கள் மீது உள்ள வெறுப்பு தான் காரணம். அந்த வெறுப்புக்கு காரணம் நல்ல பண்பு இல்லை. நல்ல பண்பு ஏன் இல்லை? அந்த விசுவாசம் இல்லை, மனுஷங்க மேலே அன்பு இல்லை. அன்புன்னா என்ன? விசுவாசம். ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம மனுஷங்ககிட்ட போக வேண்டிய அவசியம் இல்லை, புத்தகத்தை படித்தாலே போதுமானது. அந்த மனுஷங்களை புறக்கணிச்சிட்டு நம்மளுடைய திறமையை நம்ம வளர்த்துக்கிறோம் பாருங்கள், ஒரு அறிவை வளர்த்துக்கிறோம் பாருங்கள். மனுஷங்களோட தேவையே இல்லாமல் நம்ம இன்றைக்கி மொபைல் ஃபோனில் வர காமெடி பார்த்து சிரிக்கிறோம், சினிமாவில் உள்ள காமெடி பார்த்து சிரிக்கிறோம். அப்போ அந்த சினிமாவில் நடிக்கிறதும் மனுஷன்தான். ஆனால் மனுஷங்க நேரடியாக வரலல்ல. நேரடியாக மனுஷங்களோட உதவி நமக்கு தேவையில்லை, மனிதர்களுடைய நேரடி உதவி நமக்கு தேவையில்லை. நேரடியாக நாம் அவர்களை சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஒரு சினிமாவில் ஒருத்தர் நம்ம சிரிக்க வைக்கிறார், அவரும் மனுஷர் தான், அவரும் மனிதர் தான். ஆனால் அவர் சினிமா ஓடிக்கிட்டு அவரை பார்த்து நீங்கள் திட்டுறீங்க, அப்போவும் அவர் உங்களை சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பார். ஏன்னா அது அவர் கேட்காது, நீங்கள் திட்டுறதை அவர் கேட்காது. அப்போ நீங்கள் எப்படி இருந்தாலும் அவர் உங்களை சிரிக்க வைப்பார். இப்போ வடிவேல் காமெடி இருக்குது, நம்ம சினிமாவில் பார்க்குறோம். சினிமாவில் வடிவேல் காமெடி, அதை பார்த்து நம்ம விழுந்து சிரிக்கிறோம் அப்படின்னா
நீங்கள் அதே சினிமாவை பார்த்து அவரை பார்த்து சினிமாவில் தெரிகிற அந்த வடிவேலை பார்த்து அதை டிவியில் தெரிகிற அந்த வடிவேலை பார்த்து நீங்கள் திட்டுங்க அல்லது என்ன வேணாலும் சொல்லுங்கள். ஆனால் அவர் உங்களை சிரிக்க வச்சுக்கிட்டே தான் இருப்பார். ஏன்னா அவருக்கு தெரியாது, நீங்கள் பேசுகிறது அவருக்கு தெரியாது. அப்போ உங்கள்கிட்ட நீங்கள் ஒரு பணிவே இல்லாமல் அவர் உங்களை சிரிக்க வைப்பார். உங்கள்கிட்ட நல்ல பண்பே இல்லைன்னா கூட அவர் உங்களை சிரிக்க வைப்பார். ஏன்னா அவர் சினிமாவில் தான் வர்றார், டிவி மூலமாக தான் வர்றார். நேரடியாக வந்தாருன்னா அவர்கிட்ட பணிவாக நடந்துக்கிட்டால் தான் அவர் உங்களை சிரிக்க வைப்பார், அவர் உங்கள்கிட்ட பேசவே செய்வார். நேரடியாக ஒருத்தரை பார்க்கும்போது நம்ம பணிவாக நடந்துக்கணும், ஒருத்தர்கிட்ட பணிவாக நடந்துக்கணும் அல்லது பண்போடு நடந்து கொள்ள வேண்டும். அவர் மீது அக்கறையோடு அன்போடு நடந்து கொண்டால்தான் ஒருவர் நம்மிடம் பேசவே செய்வார். ஆனால் இந்த மாதிரி புத்தகங்கள் மூலமாக டிவி மூலமாக நம்ம மனுஷங்க நம்மளை அங்கேயும் மனுஷங்க தான் நடிக்கிறாங்க, மனிதர்கள் தான் நம்மளை மகிழ்விக்கிறார். ஒரு புத்தகத்தை யார் எழுதுனது? மனிதர்கள் தான் எழுதுனாங்க. அந்த புத்தகம் எழுதின அந்த எழுத்தாளர்கிட்ட போய் நம்ம நேரடியாக பேசுகிறோன்னு வைங்களேன், நம்ம பணிவாக நடந்துக்கிட்டால் தான் அவர் நம்மகிட்ட பேசுவார். பண்போடு நடந்துக்கணும், நல்ல மாதிரியாக நடந்துக்கணும், அப்போ தான் அவர் நம்மக்கிட்ட பேசுவார். அதுவே அவர் புத்தகத்தை நம்ம எப்படி வேணாலும் படிக்கலாம். நம்ம நல்லவராக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவர் புத்தகத்தை படிக்கணுன்னா நான் நல்லவராக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நான் கெட்டவராக இருந்துட்டு நான் திருடராக ஒரு நேர்மையற்றவராக நான் இருக்கலாம் அவர் புத்தகத்தை படிக்கணும் அப்படின்னா. ஆனால் அவர்கிட்ட போய் பேசணுன்னா அவரிடம் போய் நேரடியாக போய் பேசணுன்னா என்கிட்ட நல்ல பண்பு என்பது தேவை. நான் அவர்கிட்ட பணிவாக நடக்கணும், அவருடைய மனதில் இடம் பிடிக்க வேண்டும், அவர் மீது எனக்கு ஒரு அக்கறை இருக்க வேண்டும். அப்போ தான் அவர் என்கிட்ட பேசுவார். இதுதான் நேரடியாக மனிதர்களை நாம் நேரடியாக சார்ந்திருப்பதற்கும் மறைமுகமாக சார்ந்திருப்பதற்கும் உள்ள வித்தியாசம். மறைமுகமாக சார்ந்திருப்பதால் நமக்கு நல்ல பண்புகளே வராது. அதனால் நேரடியாக மனுஷங்களை சார்ந்திருக்கணும், நேரடியாக போய் மனுஷங்க பேசுகிறத கேட்கணும். அப்போ தான் நல்ல பண்புகள் உருவாகும். நீ நல்ல பண்புகளை கற்றுக்கணுன்னா மனுஷங்கக்கிட்ட நேரடியாக போய் பேசு, நேரடியாக பழகு, அப்போ தான் நீ நல்ல பண்புகளை கற்றுப்ப. எனக்கு மனுஷங்களே தேவையில்ல, எனக்கு புத்தகம் மட்டுமே போதுமானது. நீ புத்தகம் படித்தா அறிவை தான், அதாவது செய்தி அறிவு, தகவல் அறிவு, அதை தான் வளர்த்துக்குமே தவிர நல்ல பண்பு என்பது உனக்கு வராது. நீ புத்தகம் படித்தா அறிவை தான் வளர்த்துக்கலாம், ஆனால் நல்ல பண்பு இருக்காது. நல்ல பண்புக்கும் அறிவுக்கும் நல்ல பண்புகள் பற்றிய ஒரு அறிவு என்பது இருக்கிறது. அறிவுங்கிறது நிறைய வகை இருக்குது. தகவல் அறிவு, செய்தி அறிவு, கருத்தறிவு, இப்படி நிறைய அறிவு இருக்குது. அது மாதிரி பண்புகள் சார்ந்த அறிவுங்கிறது அதை எங்கே போய் கற்றுப்பண்ணா மனுஷங்கிட்ட போய் பழகணும், பேசணும். அப்போ தான் நல்ல பண்புகளை நீ கற்றுக்கொள்ள முடியும். நீ புத்தகத்தை மட்டுமே படிச்சுட்டு நல்ல பண்புகளை கற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா புத்தகத்தை நீ எப்படி வேணாலும் படிக்கலாம், காலை எட்டி உதைக்கலாம். நீ படிக்கிற புத்தகத்தை காலை வச்சு எட்டி உதைக்கலாம், ஆனால் திரும்ப அந்த புத்தகத்தை எடுத்து நீ படிக்கலாம். அதுவே நீ அந்த புத்தகத்தை எழுதினவர்கிட்ட போய் நேரடியாக போய் அவர்கிட்ட போய் டேய் அப்படின்னா போதுமா, அவர்கிட்ட அதுக்கப்புறம் உன்கிட்ட பேச மாட்டார், உன்னை கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிடுவார், இல்லைனா போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவார். டேய் இங்கே வாடா, அந்த எழுத்தாளர் இங்கே வாடா, நீ என்ன பேசணும், என்ன எழுதியிருக்காத என்கிட்ட சொல்லு, நீ என்ன சொல்ல விரும்புகிற என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொன்னால் அவர் சொல்லுவாரா? அது ஆபத்தாகவும் முடியும், அது நமக்கு பாதுகாப்பும் கிடையாது. அதான் ஒருத்தரை மனுஷங்களை நேரடியாக சார்ந்திருப்பதனால் நமக்கு நல்ல பண்புகள் வளரும். ஆனால் புத்தகம் மூலமாக டிவி மூலமாக ஒரு விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு நல்ல பண்புகள் இல்லாமல் செய்துவிடும். இப்போது பள்ளிக்கூடங்கள் இப்போ பள்ளிக்கூடத்தில் உள்ள அந்த 5 புத்தகத்தை படிக்கிற ஒரு இதில் பள்ளிக்கூடத்தில் பசங்க புத்தகத்தை படிக்கிறாங்க, அதை வீட்டிலே உட்காந்து படிக்கலாமே. ஏன் பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்கிறாங்க? ஏன் ஒரு ஆசிரியர் அதை கற்றுக் கொடுக்க வேண்டும்? இணைய வழியில் அதை இணைய வழியிலும் ஆசிரியர் தான் வர்றாரு, ஆசிரியர் பாடம் நடத்துகிறாரு. அப்புறம் அந்த மாணவர்களின் முகத்தெல்லாம் பார்த்து தான் பாடம் நடத்துகிறார். அந்த மாணவர்கள் யாராவது சிரிக்கிறாங்க, நக்கல் பண்ணுறாங்க அப்படின்னா அவர் அவங்கள ஆஃப் பண்ணிடுவார். அப்போ நல்ல பண்பு இருந்தால் தான் அந்த ஆசிரியர்களிடம் பாடம் கற்றுக்கொள்ள முடியும். அதனால தான் பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க. ஏன் அந்த புத்தகத்தை வீட்டில் உட்காந்து கற்றுக்க முடியாதா? எதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகணும், எதுக்கு ஃபீஸ் கட்டணும்? ஏன்னா பள்ளிக்கூடத்தில்கிட்ட நீ ஆசிரியரிடம் பாடம் கற்றுக்கொள்ளும்பொழுது நீ பணிவாக இருந்தால்தான் அவர் உனக்கு கற்றுக் கொடுப்பார், உன்னை வழிநடத்துவார், நீ வெற்றி பெற வேண்டும் என்று உதவுவார். நீ அவரிடம் நேரடியாக தொடர்பு கொள்கிறாய். புத்தகம் அவர் கையில் வச்சுருக்கிற புத்தகம் யாரோ ஒரு எழுத்தாளர் எழுதினதாக இருக்கலாம். ஆனால் அவர் அங்கே நீ நேரடியாக தான் ஆசிரியரிடம் ஒரு மாணவருக்கு ஒரு தொடர்பு இருக்கிறது. அப்போது அந்த ஆசிரியரிடம் அந்த மாணவர் பணிவோடு பண்போடு நடந்து கொள்ள வேண்டும். அப்போ தான் அந்த ஆசிரியர் அந்த மாணவர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுப்பார். அதுக்கு தான் பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க. பள்ளிக்கூடத்துக்கு போகிறது மூலமாக நீ அறிவையும் கற்றுக்கலாம், பண்பையும் கற்றுக்கலாம்.
எந்த ஆசிரியரையும் நீ எடுத்தறிஞ்சு பேசிவிட்டு அவர்கிட்ட வந்து கேலி பண்ணிவிட்டு அவரை போய் திட்டிட்டு நீ அவர்கிட்ட போய் பாடம் கற்றுக்க முடியுமா? அவரை திரும்ப அவருடைய முகத்தை ஒன்றால் பார்க்க முடியுமா? முடியாது. பார்த்து பேச முடியுமா? முடியாது. அதனால் அவர்கிட்ட நீ பணிவாக இருந்தால் தான் ஒரு விஷயத்தை கற்றுக்க முடியும். அதுக்கு தான் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறாங்க. பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறது மூலமாக பணிவையும் நல்ல பண்புகளை கற்றுக்கொள்ளலாம். அப்புறம் வந்து அறிவையும் கற்றுக்கொள்ளலாம். அதுவே அதே புத்தகத்தை நான் வீட்டிலே உட்காந்து படிக்கிறேன் அப்படின்னா உனக்கு வந்து அந்த வெறும் அறிவை தான் கற்றுப்ப, பண்பை கற்றுக்க முடியாது. அதனால் அதுக்கு தான் இந்த பள்ளிக்கூடத்துக்கு பசங்களை அனுப்புகிறாங்க. பள்ளிக்கூடத்துக்கு போய் ஏன் அதை படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து அதுதான் காரணமாக இருக்குது. அதனால் நேரடியாக போய் மனுஷங்கிட்ட கற்றுக்கணும், நேரடியாக மனுஷங்கிட்ட பேசணும். எதையும் வந்து புத்தகம் இருக்குது மனுஷங்க நமக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல பண்புகள் என்பது வராது. எதையும் மனுஷங்கிட்ட போய் புத்தகமும் சரி, இந்த உலகத்தில் நீங்கள் புத்தகத்தையும் படிங்க, மனுஷங்கிட்டையும் போய் நிறைய பேசுங்க, புத்தகத்தையும் புறக்கணிச்சிடாதீங்க. அப்படிப்பட்ட காலகட்டம் இது. புத்தகங்களை படிக்காமலும் இருக்க முடியாது, அதே நேரத்தில் மனுஷங்களை புறக்கணிச்சிடுங்க. புத்தகம் இருக்குதுன்னு சொல்லி மனுஷங்கிட்ட போய் மனுஷங்களை புறக்கணிச்சிடாதீங்க. மனிதர்களை புறக்கணித்து விடாதீர்கள். மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று புத்தகத்தை புறக்கணித்து விடாதீர்கள். ரெண்டுமே நமக்கு தேவை, ரெண்டு கண்கள். மனிதர்களிடம் போய் நேரடியாக கற்றுக்கோங்க, நேரடியாக தெரிஞ்சுக்கோங்க. அது ஒரு 50%. புத்தகங்கள் என்பது ஒரு 50%. புத்தகங்களை படித்து கொண்டு தெரிந்து கொள்வது, புத்தகங்கள், அப்புறம் வந்து மொபைல் ஃபோன் வழியாக, கணினி வழியாக, இப்படி 2-3 வழிகளில் நீங்கள் நிறைய வழிகளில் அறிவை தேட வேண்டிய ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிறைய வழிகளில் நாம் அறிவை பெற வேண்டிய காலத்தில் வாழ்ந்து. ஆனால் பண்புகளை நீ எப்போ கற்றுப்ப அப்படின்னா, நல்ல பண்புகளை கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் பிறரிடம் போய் நேரடியாக பேசணும். நீ நேரடியாக பேசுகிற வழக்கம் உனக்கு இல்லை, அதில் ஒரு ஆர்வமே உனக்கு இல்லை அப்படின்னா உனக்கு நல்ல பண்புகள் வரவே வராது, நல்ல பண்புகள் ஏற்படாது. நீ எவ்வளோ தான் புத்தகத்தை படித்தாலும் சரி, உனக்கு நல்ல பண்புங்கிறது வந்து எப்போ ஏற்படும் அப்படின்னா, நீ நேரடியாக போய் மனுஷங்கிட்ட போய் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அப்படி ஒரு நடைமுறை உனது வாழ்வில் இருக்க வேண்டும். அப்போ தான் உனக்கு நல்ல பண்புகள் வரும். ஏன்னா நேரடியாக போய் ஒருத்தர்கிட்ட பேசும்போது அவர்கிட்ட வந்து ஒழுங்காக பேசினா தான் அவர் உங்ககிட்ட பேசுவார். ஒரு பெரியவர்கிட்ட போய் பேசுகிற அப்படின்னா நீ பணிவாக பேசணும், பண்பாக பேச வேணும். உன்கிட்ட வந்து நீ நக்கல் பண்ணுற மாதிரி பேசினா அவர் உன்கிட்ட பேசவே மாட்டார். அல்லது அவர்கிட்ட ரொம்ப அவருடைய மனசில் இடம் பிடிக்கணும், அவருக்கு உன்னை பிடிச்சிருக்கணும். இப்படி நிறைய வகையில் நீ உன்னை தகுதியானவராக மாற்றிக்கொள்ளும்போது தான் அவர் உங்கள்கிட்ட பேசுவார். அதன் மூலம் அவருடைய அனுபவங்களை சொல்லுவார், அவருக்கு தெரிஞ்சதை உனக்கு சொல்லுவார். அதன் மூலம் நீ கற்றுக்கொள்ள முடியும். அதனால் நேரடியாக போய் பேசு, அதன் மூலம் பண்பை கற்றுக்கொள்ள முடியும். ஒரு மனுஷங்கிட்ட எப்படி பழகணும் அப்படிங்கிறத நேரடியாக போய் தான் அதை கூட போய் புத்தகத்தில் கற்றுக்காதீங்க. அதில் போய் புத்தகத்துலேயும் கற்றுக்கோங்க. ஆனால் மனுஷங்கிட்ட பழகிறது ரொம்ப அடிப்படையானது. ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை, அறிவை வளர்த்து கொள்வதற்கான ஆதி காலத்திலேருந்தே இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை. மனுஷங்கிட்ட போய் மனிதர்கள் நேரடியாக பேசுவது, பணிவாக நடந்து கொள்வது, இது வந்து அறிவை வளர்த்து கொள்வதற்கான ஆதி காலத்திலிருந்து இருந்து வருகிற நடைமுறை. புத்தகங்கிறது இடையில கண்டுபிடிக்கப்பட்ட நடைமுறை. அதையும் நம்ம கற்றுக்கணும், இதையும் நம்ம கற்றுக்கணும். நேரடியாக போய் ஒருத்தர்கிட்ட போய் பேசும்போது தான் எப்படி பேசணும் அவர்கிட்ட வந்து அதே கற்றுக்க முடியும். எப்படி பேசணுங்கிறதே கற்றுக்க முடியும். ஒருத்தர்கிட்ட போய் எப்படி பணிவாக பேசணும், பண்போடு எப்படி பேசுவது, எப்படி பேசினால் அவருடைய அன்பை பெற முடியும், அவருடைய மனதில் இடம் பெற முடியும், ஒரு அறிவை பெற முடியும், அவருடைய அனுபவங்களை தெரிந்து கொள்ள முடியும். எப்படியெல்லாம் பேசினால் அவருடைய அனுபவங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவர்கிட்ட ஒவ்வொருத்தட்டையும் எப்படி பேசணும். நம்மை விட சிறியவர்களிடம் நாம் மதிப்புடன் பேச வேண்டும், நம்மை விட பெரியவரிடம் பணிவோடு பேசணும். பெண்கள்கிட்ட எப்படி பேசணும், ஒரு ஆண்கள்கிட்ட எப்படி பேசணும், சின்னவங்ககிட்ட எப்படி பேசணும், பெரியவங்ககிட்ட எப்படி பேசணும், ஒரு அதிகாரிகிட்ட நேரடியாக போய் பேசும்போது தான் பேசுவது எப்படிங்கிற அந்த அறிவே நமக்கு கிடைக்கும். அதனால் அதுதான் பண்புங்கிறது. எப்படி பேசுகிறது, பண்புடன் எப்படி பேசுவது, எந்தெந்த வார்த்தைகளை பயன்படுத்துவது, நேர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்துவது, எதிர்மறையான வார்த்தைகள், கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது, மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்தணும். இப்படி எல்லாத்தையும் நீங்கள் எங்கேருந்து புத்தகத்திலேருந்து கற்றுக்கிறது வந்து அது பயன் தராது. அது சும்மா ஒரு கேள்வி, அது வந்து ஒரு தகவல் தான். ஆனால் நேரடியாக பேசும்போது தான் அதை நீங்கள் வந்து பரிசோதனை பண்ணி பார்ப்பீங்க. இப்போ நேரடியாக போய் பேசும்போது எந்தெந்த வார்த்தைகள் அது வந்து உங்கள் மனசில் ஆழமாக பதியும். நல்ல புத்தகத்தை பார்த்து படிக்கிறதுங்கிறது வந்து பண்புகளை பற்றின புத்தகத்தை வந்து பண்புகளை பற்றிய அறிவை புத்தகத்தில் படிச்சுக்கிட்டா உனக்கு பண்பு வந்துடுது. நேரடியாக போய் பேசணும், அப்போ தான் பண்பு வரும். அதுபோல் எப்படி பேசணுங்கிறத நீ புத்தகத்தில் பார்த்து படிக்கிறது, நேரடியாக போய் பேசினா அதுதான் உண்மையான அறிவாக இருக்கும். ஆனால் நேரடியாக போய் பேசுவது என்பது அது ஒரு வாழ்க்கையின், அது ஆதி காலத்திலேருந்து மனுஷங்களுக்கு இருக்கிற ஒரு நடைமுறை அப்படிங்கிறதுனால
அது ஒரு 50% நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். அதனால் புத்தகத்தையே நம்ம புறக்கணிச்சிட முடியாது, புறக்கணிக்கவும் கூடாது. இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் புத்தகத்தையும் நம்ம படிக்கணும். புத்தகத்தால் உருவான உலகம் தான் இந்த உலகம். அப்படி இருக்கும்போது புத்தகத்தை படிக்காமல் இந்த உலகத்தில் வாழ்ந்துடலான்னு நினைக்கிறதே முட்டாள்தனம் தான்.